ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸ், அதை அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இருக்குது. இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா, இந்த சேனலில் ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ், அப்புறமா இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ பில்ட் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 6,145 crores. இதில் அரௌண்ட் 5,500 crores வந்து ஃப்ரெஷ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து அரௌண்ட் 645 crores வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் ஆஃப்லோட் பண்ணுறது மூலமாக வந்து இவங்க ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐபிஓ டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேட் வந்து August 2, ஃப்ரைடே வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. இதோட க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா August 6. ஸோ அலாட்மெண்ட் கிடைக்குதா இல்லையான்னு வெனஸ்டே, அதாவது August 7 நமக்கு தெரிஞ்சிடும். ஆகலை அப்படின்னா இனிஷியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா August 8 நடக்கும். உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 8th August வந்து ஷேர்ஸ் வந்துடும். லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா August 9. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, யூபிஐ மேண்டேட் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்ட் August 6 5 PM நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் கிடைக்கும். ப்ரைஸ் பேண்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 72, மேக்ஸிமம் 76. கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிமம் ப்ரைஸ் பேண்டில் தான் அப்ளை பண்ணணும். ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10. லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 195 ஷேர்ஸு. பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே வந்து லிஸ்ட் ஆகுது. நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்கன்னா பெர் ஷேருக்கு வந்து ₹7 டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரீட்டைல் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு லாட் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 13 லாட்டு. ஸோ இதுக்கு வந்து மினிமம்னா 14,820, அரௌண்ட் 15,000 rupees. மேக்ஸிமம்னா ஒரு அரௌண்ட் 1,93,000 வர மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2,763 crores வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, கோல்ட்மேன் சாக்ஸ் இருக்காங்க, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க, நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க, சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க, பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க, கொட்டக் மஹிந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க, கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்டு குளோபல் இருக்காங்க, நுமாரா இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ரூல் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு 50% ஷேர்ஸ் வந்து 30 நாள் தாண்டி தான் அவங்க விற்க முடியும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற ஒரு 50% ஷேர்ஸ் வந்து 90 டேஸ்க்கு அப்புறமா தான் அவங்களால விற்க முடியும். ஸோ இது வந்து ஒரு லாக்இன் பீரியட். இது வந்து இவங்களோட ரூல்ஸ். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி விற்கவே முடியாது, அதுக்குன்னு அவங்க அதுக்கப்புறம் விற்றுட்டு போயிடுவாங்க அப்படின்னு கிடையாது. பட் இவங்களுக்கு ஒரு சர்டன் ரெகுலேஷன் இருக்குது. அந்த ரெகுலேஷன் படி அவங்க வந்து 50% வந்து 30 டேஸ்க்கு அப்புறமும், மீதி பேலன்ஸ் 50 டேஸோ 90 டேஸ்க்கு அப்புறமா தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் அவங்களோட லாக்இன் பீரியடு. இந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 2017 வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இவங்க 2021 வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க, ஓலோ S1 Pro அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஓலோ S1, ஓலோ S1 Air, ஓலோ S1 X, ஓலோ S1 X Plus சொல்லிட்டு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 2026 வந்து பிகினிங்கில் வந்து அவங்க வந்து மோட்டார் சைக்கிளுமே, எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இவங்களுக்கு ஓவரால் வந்து 870 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது, 431 சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. இதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஓலா எலக்ட்ரிக் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயுமே ஆர்டர் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டியுமே அவங்க இருக்குது. அவங்க வந்து டொமஸ்டிக்லேயுமே இந்த ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. இவங்க வந்து சொந்தமாக R&D பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாமே டெவலப் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான கம்பெனி இருக்குது. அதே மாதிரி R&D பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஐபிஓவில் வந்து மொபிலைஸ் பண்ணுறாங்கல்ல இந்த பணம், இந்த காசு அவங்க எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அரௌண்ட் 1,227 crores வந்து அவங்களோட செல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க செலவு பண்ண போகிறாங்க. 1,600 crores பார்த்திங்கன்னா அவங்களோட ரிசர்ச் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பர்பஸுக்காகவும், 800 crores வந்து ஆல்ரெடி இருக்கிற கடனை அடைக்கிறதுக்காகவும், 350 crores வந்து ஆர்கானிக் க்ரோத் இனிஷியேட்டிவ்ஸ்க்கும் இவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஓலா செல் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஹப் வந்து டிஸ்ட்ரிக்ட் கிருஷ்ணகிரிலையும் தர்மபுரியிலையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து இன்னோவேஷன் சென்டர் இருக்குது, கிகா ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியும் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. ஸோ இவங்களோட காம்படிட்டர் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ்ஸு, HR மோட்டர்ஸு. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா பஜாஜில் பார்த்திங்கன்னா ஏத்தர் இருக்குது, டிவிஎஸ்ல ஐக்யூ. இதே மாதிரி மார்க்கெட்டில் ஆல்ரெடி நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், 2 வீலர் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட காம்படிட்டர்ஸுமே அவங்கள தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி எக்ஸ்க்ளூசிவாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க, எலக்ட்ரிக் 2 வீலரில். ஸோ அவங்க வந்து பெட்ரோல் வெஹிக்கிளும் இருக்குது, அவங்க கூடவே வந்து அதர்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இவங்க காம்படிட் பண்ணுறது இவங்க கம்பெனிஸ் கூட தான்.
இப்போ இதோட கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ 2021 டேட்டா இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ரெவென்யூமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. பட் நீங்கள் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து நெகட்டிவ்லேயே இருக்குது. கரண்ட் அதாவது லாஸ்ட் 31 மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 1584 crores வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் லாஸில் இருக்குது. நெட் ஒர்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் 2023க்கும் 24க்கும் நெட் ஒர்த்துலேயுமே ட்ராப் இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான். அரௌண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2882 crores வந்து நெகட்டிவில் இருக்குது. இவங்க இது வரைக்குமே என்ன கடன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2389 crores வந்து கடன் மட்டுமே இவங்களுக்கு இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 78.46, ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 13.72, earning per share பிஃபோர் ஐபிஓ ப்ரீ ஐபிஓ பார்த்தீங்கன்னா 4.3, போஸ்ட் ஐபிஓ வந்து 3.59 இருக்கலாம்னு சொல்கிறாங்க. P/E பொறுத்த வரைக்கும் -17.69 ப்ரீ ஐபிஓ, போஸ்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 21.16. ஸோ இந்த ஐபிஓவில் வந்து லான்ச் பண்ணுற காசு என்ன பண்ண போகிறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். எக்ஸிஸ்டிங் அவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருக்கிற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதுக்கு செலவு பண்ண போகிறாங்க. அப்புறமா அவங்களோட மேனுஃபேக்சரிங் கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் செலவு பண்ண போகிறாங்க. ஸோ ஐபிஓவில் வர காசை கடனையுமே அடைச்சிக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து அவங்களோட R&Dக்காகவும் இதுக்காகவும் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்ச அப்புறம், அதாவது இவங்க வந்து பை 2-வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிடையாது. இவங்க இப்போ தான் புதுசாக இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. ஸோ இதை கற்றுக்குறாங்க. அவங்க வந்து இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரி கற்றுப்பாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு அட்வான்ஸ் மோடுக்கு போவாங்க. இன்கேஸ் அவங்க சாலிடாக ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க, கொஞ்சம் பைக்ஸ் போட்டு ஒரு 2-3-4 இயர்ஸ் எடுத்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க, டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனி கண்டிப்பாக நல்லாவே பண்ணும். பட் அப்படி நடக்கலை, டர்ன் அரவுண்ட் பண்ண முடியலை, அவங்களால மார்க்கெட்டில் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸுக்கு இந்த கம்பெனி போகும். இதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பைஜஸ் கூட ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள். அவங்களால நிறைய கடன் வாங்கிட்டாங்க, பட் டர்ன் அரவுண்ட் பண்ண முடியல. பட் பர்டிகுலராக இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனியை நான் வந்து ரீட் பண்ணும்போது இவங்க எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னெல்லாம் பார்க்கும்போது பைஜு மாதிரி மோசமாக போயிட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. பட் இவங்க பிஸ்னஸுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த ஐபிஓவில் வந்து லாங் டேர்முக்காக அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கம்பெனி மேலே வியூ என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க டர்ன் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் நான் ஐபிஓவில் அப்ளை பண்ண மாட்டேன். இவங்க வந்து ஒன்ஸ் அவங்க மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன அப்புறமா நான் வந்து இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், இயர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறாங்க, கடன் அடைக்கிறாங்களா, எப்படி டர்ன் அரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் இந்த கம்பெனியில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 குவார்ட்டர்ஸ் வந்த அப்புறமா இந்த கம்பெனியில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து கரண்டில் வந்து இந்த ஐபிஓ நான் அப்ளை பண்ணலை. ஷார்ட் டேர்ம் கெயினுக்காகவும் நான் அப்ளை பண்ணலை, லாங் டேர்முக்காகவும் நான் அப்ளை பண்ணலை. நீங்கள் யாராவது ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக லாங் டேர்முக்காகவோ சரி ஷார்ட் டேர்முக்காகவோ இந்த பர்டிகுலர் ஐபிஓ நான் அப்ளை பண்ணலை. நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ என்டையர்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணப்பட்ட வீடியோ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட அல்லது உங்களுடைய கன்சல்டன்ட் கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பர்சனல் டிசிஷன் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.